ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குக்கீஸ் ரெசிபி தான். ஸோ ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்ப்போமா. ஒரு 50 கிராம் அளவு பட்டர் எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறமா ஒரு 80 கிராம் அளவு நாட்டு சக்கரை, ஒரு 70 கிராம் அளவு நம்ம ஒயிட் சுகருங்க, நார்மலான சுகர். ஸோ எடுத்து எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருந்தால் தான் சுகரோடையும் ப்ரௌன் சுகரோடையும் நல்லா ரியாக்ட் ஆகி இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ப்ராப்பராக மிக்ஸ் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் நல்லா மெல்ட்டாக ஆகிடும். அட் த சேம் டைம் குக்கீஸ் பேக் ஆகும்போது சூவினஸ்க்கு அந்த சுகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் கொட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன் மாவு. ஸோ 2 ஸ்பூன் கார்ன் மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஜ்ஜினஸ்க்காகவும் அந்த சூவினஸ்க்காகவும் அது நம்ம சேர்க்குறோம். அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 100 கிராம் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அந்த 100 கிராமில் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் போர்ஷன் எடுத்து அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு கொஞ்சம் மாவையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 100 கிராம் அளவு மைதா. நான் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுற மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸ்க்கெலாம் எனக்கு ட்ரை ஆகுது இல்லையா, இதை நான் ஒரு டோ மாதிரி கொண்டு வரணுன்றதுனால இடையில தேவையான அளவு பால் சேர்த்துருக்கேன். நல்லா பாலோட அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 to 30 ml உங்களுக்கு தேவைப்படுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த ரேஞ்சில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி ஒரு அரை மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா பேக் ஆகும்போதே வீடே மணக்குங்க. ஸோ மிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓடிஜிலேயே வரக்கூடிய அந்த ட்ரேலேயே கீழே பட்டர் பேப்பர்லாம் தேவையில்லை, லைட்டாக ஒரு பட்டர் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஐஸ் க்யூப்பர் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம்லாம் ஸ்கூப் பண்ணுற ஸ்க்யூப்பர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையில் கூட உருட்டி ஜஸ்ட் வச்சுட்டா போதும், அதுவே வேகும் போதே ஃப்ளாட்டன் ஆகிடுங்க. அவ்வளோதான். நல்லா இது பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஆல்ரெடி நான் ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கரெக்டாக எனக்கு 15 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க இது பேக் ஆகிறதுக்கு. பேக் ஆனதுக்கப்புறம் குக்கி பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே இந்த கேப்பில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ என்னுடைய குக்கீஸ் ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருந்தாலே போதுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது பேக்கிங் பவுடரோட அளவை ரொம்ப குறைச்சிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ ஒரு பிஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.